தேனாம்பேட்டையில் ஒரு பையன், அந்த பையன் பேர் கூட காளின்னு ஒரு பையன். அவன் வந்து ஒரு மெக்கானிக். அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து, "அண்ணா நான் கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்கேன். டியூ கட்டலன்னு என் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்கலாம் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுதுன்ட்டு." இந்த பையனுக்கு அவர் செல்வம் யாருன்னே தெரியாது. இந்த பையனோட நண்பன் என்ன பண்ணுறான், இவனை கூட்டிக்கிட்டு நேராக அவர் செல்வத்துக்கிட்ட போகிறான். "அண்ணே என்னப்பா?" அப்படின்றாரு. "அண்ணே என் ஃப்ரெண்டுண்ணே, அவன் பைக்கை மார்வாடி தூக்கி வச்சுன்னு டியூட்டி இப்போ வேலை பைக் இல்லாமல் வேலைக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்குன்னொன்னே." "அப்படியா? ஏன்பா அந்த வண்டி எடுப்பா" அப்படின்ட்டு, "வண்டியில் ஏறுங்கப்பான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பைக்கை அவர் ஒரு காரில் எடுத்துக்கிட்டு நேராக மார்வாடிக்கிட்ட போகிறாரு. அந்த மார்வாடிங்க வீடு அந்த சவுகார்பேட்லாம் எப்படி இருக்கும்? பெட்டு போட்டு சமணம் போட்டு தானே உட்காந்து, எல்லாம் முட்டி போட்டு தானே உட்காந்துருப்பாங்க. வெளியே இறங்கி செருப்பை கட்டிட்டு உள்ள வேகமாக நடக்கிறதுக்குள்ள அந்த மார்வாடிங்கெல்லாம் எந்திரிச்சு சட்டை பட்டனை போடுறானுங்க. "செல்வம் வாங்க வாங்க வாங்கன்னு." கதை இல்லை, நேராக பார்த்தது. என்னன்னு, "யோ கஷ்டப்படுறேன், என் பையனோட வண்டி சாவி குடியா" அப்படின்னு. "எவ்வளோடா கட்டியிருக்க?" 20,000. "அதெல்லாம் போதும் போதும், ஆர்சி புக்கை கொடு." "இந்த பாரு தம்பி, கடன் வாங்காத, கடன் வாங்காத, குடும்பத்தை பாரு. அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து விடுங்கடா." இது ஒரு டைப்பு. மிகப்பெரிய சினிமா பைத்தியம். எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். பல ஹீரோக்கள் படத்தை போய் பார்க்கறது. அதில் ஸ்டென்ட் யூனியனில் அப்போ சினிமா ஸ்டென்டர்ஸ்லாம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு யூனியனில் போய் சேரதுக்கெலாம் இருப்பாங்களே. "என்னப்பா நான் இந்த மாதிரி நல்லா ஃபைட் பண்ணுறேன், சிலம்பம்லாம் சுற்றுறேன், ஜிம்னாஸ்டிக்லாம் சுற்றுறேன், சினி ஸ்டென்ட்டு படிச்சிருக்கேன், நான் இந்த மாஸ்டர்கிட்ட இருக்கேன், அந்த மாஸ்டர்கிட்ட இருக்கேன், நான் இந்த மாதிரி யூனியன் கார்டு எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்கும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுருவேன், எனக்கும் கல்யாணம் பண்ணுறேன்." "ஏன் யூனியன் கார்டு எவ்வளோ?" "அப்போ யூனியன் கார்டெலாம் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இருக்கும், ஒரு 15-20 வருஷம் முன்னாடி." "அப்படியா? சரி, நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வா." இவ்வளோ தான் அவனை தெரிஞ்சவனாக இருக்கும். "இந்தா 3 லட்சம், இந்த 5 லட்சம் இப்போ யூனியன் கார்டு." இந்த மாதிரி பல பேருக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்டென்ட் யூனியன் ஃபைட்டர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி ஏரியாவில் அங்கேருந்து வருவாங்கல்ல, நிறைய பேருக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு.